யூபர்ஸ் இதை நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து மேபி அதை வேறொரு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வேறொரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா அல்கோரிதம் வந்து அப்போ ஃபாஸ்ட்டாக உங்களோட கண்டென்ட்டை மூவ் பண்ணும். ஸோ நான் வந்து இப்போ ஒரு புதிய அக்கௌண்ட் ஒன்று திறக்க போகிறேன். ஜிமெயில் கூகுள் அக்கௌண்ட் உண்டு. ஸோ வாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுல பார்க்கலாம். ஸோ கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பர்சனல் யூஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நான் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டாக்கா, ஸோ மொபைல்லேயும் வந்து ஓப்பன் பண்ண முடியும்ன்றதை காட்டுறதுக்கு தான் நான் டெஸ்க்டாப் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்ற தெரியாத ஆட்கள் நம்ம உங்களோட ப்ரௌசர் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல காட்டும் வியூ டெஸ்க்டாப் சைட்ஸ், வியூ மொபைல் சைட்னு சொல்லி. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நான் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ என்ன ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் சொன்னால் இந்த இன்னொரு நேம் ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நேம் அஹமட்னு கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் நேம் ஆப்ஷனல் தான், தேவைப்படாது. ஸோ இப்போ டேட் ஆஃப் பர்த் கேட்குது. ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுப்போம். ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ஜெண்டர் வந்து மெயில் கொடுப்போம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்துடுச்சு. ஸோ இந்த இதில் வந்து ஒரு யூசர் நேம் கேட்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து தேவையான யூசர் நேமை டைப் பண்ணலாம். ஸோ நான் அஹமட் 1998 கொடுக்குறேன். ஸோ இஃப் இட் இஸ் அவைலபிள் இட் வில் டேக் பார்ப்போம். ஸோ டேக்கன் ஆல்ரெடி. ஸோ நாங்கள் சும்மா 1998 1018 ஸோ இந்த மாதிரி கொடுப்போம். ஸோ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இதில் நாங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுப்போம். ஸோ பாஸ்வேர்டு நான் இது பண்ணுறேன், போஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ரைட், ஓகே, பாஸ்வேர்டு டன். ஸோ நெக்ஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம். இந்த மொபைல் எடுத்து ஸ்கேன் பண்ணி வெரிஃபிகேஷன் ஒன்று கொடுப்போம். ஓகே, வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு ரிகவரி இமெயில் ஒன்று கொடுக்கணும் இன்றைக்கி. ஸோ அந்த பர்சனல் மெயிலை கொடுக்குறேன். ஓகே, ஒன்ஸ் இது க்ரியேட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் இது க்ரியேட் ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இதுக்கு போவோம், என்னோடய சேனலுக்கும். ஸோ ஜஸ்ட் இதில் பார்த்து அவங்களுக்கு வழங்கும். இதில் வந்து யூடியூப்ன்ற ஆப்ஷன், இந்த யூடியூப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளுக்கு நாங்கள் போவோம். ஸோ இது ஒரு பிராண்ட் நியூ அக்கௌண்ட். ஸோ ஒரு யூடியூப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பிசியில் ஆகிட்டும் இதில் இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஓப்பன் ஆகிறதுல வந்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் கிரியேட் அ சேனல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், கிரியேட் அ சேனல். ஸோ அந்த கிரியேட் அ சேனலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உள்ளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதில் உங்களோட யூசர் நேம் மற்றது சேனல் நேமை வந்து இன்க்ளூட் பண்ணிடும். ஸோ இதில் வந்து நான் சேனல் நேமை மாற்ற போகிறேன். ஓகே, நான் ஒரு இது க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இமேஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ நாங்கள் ஜஸ்ட் அடுத்த ஆப்ஷனை போவோம். கிரியேட் அ சேனல் கொடுத்தோம் சொன்னால் சேனல் க்ரியேட் ஆகிடும். ஸோ பர்ஃபெக்டாக ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நினைக்கிறேன், இதில் சில பல செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா வந்து எல்லாம் செக் பண்ணி சில விஷயங்கள் செய்ய இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பார்ட் 2 ஒரு வீடியோ செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக வந்து சேரும்.